ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே காலையில் எழுந்த உடனே எல்லாரும் பால் போட்டு குடித்தோம். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீரை கடையல், கேரட் பொரியல், முட்டை இதெல்லாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கீரை எப்போவுமே நான் நைட்டே வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுனால லேட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிருவேன். ஸோ க்ளீன் பண்ணி அதை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கேரட் பொரியலும் பண்ணிவிட்டு பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஸோ லஞ்ச் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சு அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்களையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிச்சனில் நிறைய பாத்திரம் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடு ரொம்ப சின்ன வீடுன்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லியுமே க்ளீன் பண்ணி நான் மாப் போட்டுருவேன். ஸோ அதையும் மாப் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளில ஒரு சின்ன பிளேஸ் தான் இருக்கும். அதில் கோலம்லாம் போட்டால் பக்கத்து வீட்டு பையன் வந்து அழிச்சிருவான். ஸோ அதனால கொஞ்சம் சின்னமாக ஒரு மஞ்சள் மட்டும்தான் மஞ்சள் ஸ்டார் போடுவேன். அதையும் வந்து அழிச்சிட்டான் நேற்று. அதுக்கப்புறம் நைட்டு பச்சை பட்டாணி கொஞ்சம் குருமா வைக்கலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சேன். இட்லி கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். எப்போவுமே இட்லி மாவு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை தான் அரைப்பேன். ரொம்ப அரைச்சி வச்சா புளிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் 2 நாளைக்கு ஒரு தடவை அரைச்சிக்குவேன். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே ரேஷன் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ரேஷன் ரைஸை வந்து நல்லா கல் உப்பு போட்டு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கடையில் உங்கள் ரைஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் ரைஸ் யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை எப்படி இருக்குன்னு. இட்லியும் நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுதான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பூஜை பண்ணி முடித்த பிறகு வேலையெல்லாம் முடிஞ்சது. ஸோ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கட் பண்ணிட்டு இருந்தேன். டிவி பார்த்துட்டு அதை கட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சோம் அப்படின்னா கெட்டு போகாது, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் வாஷ் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதையும் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு சைட்லேயே பிளேஸ் இருக்குது. ஸோ அதிலே காய வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 2 o'clock கூட ஓவர் ஆயிடும். ஸோ அவளை போய் கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகி கிளம்பிட்டேன். ஸோ இந்த ரொட்டீன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு